இந்த ஜிஎஸ்டி சட்டத்தின்படி 25 கிலோவுக்கு கீழே வாங்கக்கூடிய அரிசிக்கு 5% ஜிஎஸ்டி விதித்திருக்கிறார்கள். அதாவது குறைந்தபட்சமாக எல்லாரும் சாமானிய மக்கள் எல்லாம் வாங்கக்கூடியது 5 கிலோ 10 கிலோ. இட்லி அரிசியாக இருந்தால் 1 கிலோ வாங்குவார்கள். அவர்களுக்கெல்லாம் வரி என்றும், இதற்கு மேலே விற்பனை செய்யக்கூடிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு 50 கிலோ பேக்கிலே கொடுக்கிறோம், அவர்களுக்கு வரி இல்லை என்ற நிலையும் தற்போது இந்த ஜிஎஸ்டியின் காரணமாக நிலை வருகிறது. அதனால் ஒரு லக்ஸுரி இண்டஸ்ட்ரிக்கு வரி இல்லாமல் கொடுக்கக்கூடிய நிலையில் அரிசி இருக்கிறது. ஆனால் சாமானிய மக்கள் அன்றாட தங்களுடைய தேவைக்கு வாங்குபவர்களுக்கு வரி என்ற நிலை இருக்கிறது. இதை 57 ஜிஎஸ்டி கவுன்சிலே இந்த மாநில சம்மேளனம் வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை இந்த ஜிஎஸ்டி அத்தியாவசிய உணவுப் பொருளான அரிசிக்கு வரி விதிக்கக்கூடாது என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். இதை தற்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நமது தமிழக அரசு, தமிழக முதல்வர் அவர்கள் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் விரைவில் வர இருக்கிறது, வருகின்ற மாதத்திலே மத்திய அரசு அறிவித்திருக்கிறார்கள். அப்பொழுது வலியுறுத்தி இந்த ஜிஎஸ்டி வரியினை அரிசிக்கு நீக்க வேண்டும் என்பதனை எங்களுடைய தாழ்மையாக, இதன் காரணமாக அரிசியினுடைய விலை குறைவதோடு மக்கள் அதாவது அத்தியாவசிய உணவுப் பொருளுக்கு வரியை நீக்கினார் என்ற பெருமை இந்த தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம்.